ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கசானா கிச்சன். இன்றைக்கி நம்ம கேப்சிகம் வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் அரைச்சிடலாம். வெங்காயம், மிளகாய் ரெண்டையும் சேர்ந்து தண்ணி சேர்க்காமல் தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தொக்கு செய்கிறக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடவே ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு, அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஏன்னா ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுவும் வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இதையும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம குடமிளகா வந்து ஒரு பெரிய குடமிளகாயை நான் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதையும் இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், அந்த எண்ணெயிலே காய் லைட்டாக வேகட்டும். காயெல்லாம் லைட்டாக சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தொக்கு பதத்தில் தான் வைக்க போகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை திரும்ப மூடி போட்டு வேக வச்சிடலாம். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் இப்போ இந்த காய் வெந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக சர்க்கரை, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்குறப்ப அந்த புளிப்பு, காரம் இதெல்லாம் இந்த டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!